ஹாய், நீங்கள் பார்த்துருக்கிறது எஸ்எஸ் கேமிங் 157. நான் தான் உங்கள் எஸ்எஸ். நீங்கள் நம்ம GTA 5 தான் விளையாட போகிறோம். GTA 5 விளையாடியே வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் திருப்பி GTA 5 விளையாட நான் வந்திருக்கேன். நீங்கள் நம்ம GTA 5 ஸ்டோரி மோட் தான் விளையாட போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருக்க போகிறோம். நம்ம எப்படின்னா ஒரு ஏஜென்ட் 157 இருக்க போகிறோம். சீக்ரெட் ஏஜென்ட் என்ன தெரியல. இப்போ யாராவது ஒரு வேலை சொன்னாங்கன்னா அதை அப்படியே பக்காவாக முடிச்சுட்டு வரலாம். அந்த மாதிரி அந்த வேலை செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கெட்ட பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம மைக்கில் வச்சு தான் விளாட போகிறோம். மைக்கிலும் இதே ட்ரெஸ் தான் போட்டிருப்பான். சரி வாங்க வீடியோக்குள்ளே. ஓகே, நம்ம இப்போ கேமில் வந்தாச்சு. இப்போ நம்ம மைக்கில் தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், மைக்கில் நானும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கோம். அதே ப்ளூ கலர், பிங்க் கலர். கண்ணாடி தான் நான் போடல. ஓகே, அவனுக்கு தாடி இருக்கேன், எனக்கு தாடி இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருக்கோம். இப்போ நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்குது? நம்மக்கிட்ட வந்து $10,000 இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு கஸ்டமர் கிட்டே போக போகிறோம். அவன் லொக்கேஷன் எங்கேயோ சொல்லியிருந்தானே, இதோ இந்த இடத்துல இருக்குது. இங்கே போனால் நம்ம என்ன எடுக்கணும், எதாவது வேலை சொல்லுவாங்க. அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு நம்ம போவோம். சரி வாங்க போகலாம். டடான் டடான் டடான். வந்துட்டேன். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு தெரியலையே. இந்த காரில் தான் நம்ம போக போகிறோம். நம்ம அவன் கார் எடுக்கல, இது நம்ம புது கார். இதில் போவாங்க. ரெடி கார் எடு. லொக்கேஷன் வண்டி ஏட்ரா. டடான் சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருக்க போகிறோம். நீ ஃபுல்லாக நம்ம GTA 5 ஆக்சுவலாக விளையாடி ரொம்ப நாள் ஆகுது வீடியோ போட்டு. ஏய் ஒன் வேலையே ஓட்டோண்டா. செம ஸ்பீடு போகுது இந்த காரு. ட்ரிஃப்ட் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு வண்டி. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அடி வாங்கிடுச்சு. சரிங்க, இப்போ நம்ம சேலஞ்ச் வச்சுப்போம். போகிற வரைக்கும் நான் இடிக்காமல் போகணும். அப்படி இடிச்சேன்னா என்ன பண்ணுறது? இடிச்சேன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி, இடிச்சேன்னா ஏதாவது ஒரு டாஸ்க் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் பண்ணுறேன். ஓகே, இடிக்காமல் அந்த இடத்துக்கு போகிறேன். தள்ளுறா. ஆர்னட்ஸ் ஓடுறது தான் சூப்பராக இருக்கும். இதில் சும்மா ரோட்லேயே ஆர்னட்ஸ் ஜாலியாக. இது இடிக்கிறதுல கணக்கு வராது, ஏன்னா இது லைட்டாக தானே இடித்தேன். காரில் அந்த மாதிரி இடித்தா தான். ஓகே, தள்ளு வரேன். தள்ளு போட. நூறுரா வெள்ளை கலர் காரு. சீக்கிரட் ஏஜென்ட் வந்துட்டு இருக்காரு. நீங்க இடிச்சிட்டேன் தான். அவனும் தலையை சொல்லிடுறான். இதான் டாஸ்க் வேணால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் பண்ணுறேன். ஓகே, ஈஸியாக இருந்தால் கொடுங்க, சும்மா கஷ்டமாக இருந்தால் ஒரு எப்படின்னா ஓரளவுக்கு ஒரு பச்சை மிளகா சாப்பிட்றது, ஒரு புஷ்அப் எடுக்கிறது, அந்த மாதிரி எதாவது சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு எதாவது பெருசாக சொல்கிறாதீங்க. நம்ம வந்தாச்சு. இங்கே இருக்குன்னு சொன்னால் எங்கடா இருக்கடே? இங்கே மேல் ஃப்ளோரில் இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. எங்கே இருக்கான்? நம்ம காரை பார்க் பண்ணிவிடும். அழகாக அப்படியே போய் வாட்ஸ்அப் வா. எங்கடா இருக்க? மேலே இருக்கானா? போய் பார்ப்போம். எங்கே இதோ இருக்கான். இவன் தான் நம்ம ஆள். ஓகே, என்ன இரும்பீங்கண்ணா? ஹலோ சார், சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேலை பார்க்கணும் சொன்னீங்கன்னா அந்த வேலையை பக்காவாக முடிச்சு வந்துடுவேன். என்ன கொடுத்தாலும் செய்வேன். சரி, அங்க பாரு. என்ன சொல்றீங்க? முதுகிலம்லாம் தெரியுதுடா. காசு மட்டும் கரெக்டாக கொடுத்துடணும், இல்லைனா டென்ஷன் ஆகிடும் நான். ஓகே, வாங்க சார், வந்துட்டீங்களா? அவ்வளோதான் சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமாக. கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் எப்படி இருக்கேன். சரி, உங்களுக்கு என்ன வேலைனா, இப்போ என்னோட கார் வந்து அந்த ஹியூமன் லேப்ஸ் இருக்கும்ல, அந்த இந்த இடத்துல உடம்பு ஒன்றும் முடியல.
சீக்கிரம் அந்த கார் எனக்கு வேணும். அந்த காரை திடீர்னு போய் அந்த இடத்துல வச்சுட்டானுங்க. அதை மட்டும் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மில்லியன் தரேன் நான். ஓகே, அது மட்டும் 10 மில்லியன் தரேன். அது மட்டும் நீங்கள் அப்படியே எடுத்து வந்து கொடுத்துருங்க. அங்கே போனால் போலீஸ் வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் உங்கள் டேமேஜ் இல்லாமல் காரை எடுத்து வந்து கொடுத்துருங்க. கொஞ்சம் டேமேஜ் இருந்தால் பரவாயில்ல, எடுத்து வந்து கொடுத்துருங்க. ஓகே சார், ஓகேவா? புரியுதா? ஓகே சார், நீங்கள் சொன்னது புரிஞ்சது. பக்காவாக நான் கார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன். இதே லொக்கேஷனில் எடுத்து தரணுமா இல்லை வேறு லொக்கேஷனில் கொடுக்கணுமா சார்? இதே லொக்கேஷனே கொடுத்துருங்க போதும். இங்கேயே வந்து டெலிவரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பேமெண்ட் இங்கே நான் பண்ணிக்கிறேன் சார். ஓகே ஓகே சார். நீங்கள் ரொம்ப இருமணியாக இருக்கீங்க சார். போய் ஒரு நல்ல பேராசிட்டமெல்லாம் போட்டு தூங்க. நான் போய் காரை பக்காவாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, போய்ட்டு வரேன் சார். டடான் 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 டடான். எவனோ ஆறு நடிச்சுன்னு இருக்கான். அவ்வளோதான், நம்ம பக்காவாக இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய்டும். ஹியூமன் லேப்ஸ் எங்கே இருக்குது? மேப்பில் இங்கே தான் எங்கேயோ இதான் நினைக்கிறேன். ஹியூமன் லேப்ஸு பெசிபிக் ஓஷனா இதான். இங்கே தான் போக போகிறோம். அடிக்காதடா, நில்றா. போலீஸ் வரும்னு நினைக்கிறேன். லைஃப் எனக்கு தீரும். நான் இந்த மோடும் போடல, அதனால் லைஃப்லாம் தீராது. லைஃப்லாம் தீரும், மாற்றி சொல்லிட்டேன். டங்க் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு. சரி, நம்ம கார் மூடி இருக்க கார் எடுத்துருந்தால் சுட்டாக தப்பிச்சிருக்கலாம். அவன் என்ன கார்னு வேற சொல்ல, கார் எடுத்துணுவான்னு சொன்னால் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். சரி வாங்க. ஐயோ, எத்தனை இப்போ கணக்கு இல்லை அது. அப்போ தான் நீங்கள் அதை காசு சொன்னீங்கன்னா நான் செய்கிறேன். பார்த்தல ட்ரிஃப்ட்டு தான். போடு 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 போடு, தள்ளுறா தள்ளுறா. பேன்சி, என்ன நீ இப்படி ஓடுறிய? ஒழுங்கா ஓட்ட மாட்டேன். ஒழுங்கா ஓட்டவே தெரியல இந்த வண்டிக்கு. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. தள்ளுங்கடா, தள்ளுங்கடா. சாயந்தரம் ஆயிடுச்சு. என்னடா சும்மா ஆயிடுச்சுன்னு கேட்குறீங்க? ரிவர்ஸ் வா. அவ்வளோதான். போ. சீக்கிரட் ஏஜென்ட்டாக நம்ம வேலை பார்க்க போகிறோம். சீக்கிரட் ஏஜென்ட் சீக்கிரட்டாக போகும். ஏஜென்ட் 157 வந்துகிட்டே இருக்கார். களத்தில் இறங்க போகிறார். ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஜேம்ஸ் பாண்ட் அந்த காரு அதெல்லாம் சூப்பராக நமக்கு பிடிக்கும். இரு நம்ம இப்போ சீக்கிரட் ஏஜென்ட்டாக இருக்கோம். அதனால் நம்ம இந்த மாதிரி காரில் போகக்கூடாது. நம்ம கார் எந்த காராக இருக்கணும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜேம்ஸ் பாண்ட்லாம் ஒரு அந்த காரை தான் அவளுக்கு போட்ட போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். 3, 2, 1 வந்துடுச்சு. இல்லை காரு பார்த்தீங்களா? இந்த கார் தான் அந்த படத்துலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கன்னுலாம் இருக்கும் பாருங்கள். சுடுமா சிபி. என் கார்லாம் கொடுக்க முடியாது, போடி. கார் வேணும்னு சொல்லுது பார்த்தீங்களா? சரி, லைட்லாம் நல்லாயிருக்கு, எல்லாம் நல்லாயிருக்கு. பின்னாடி 2 கார் நிற்கும், அதை கண்டுக்காதீங்க. உங்களுக்கு இப்போதைக்கு தான் இதான் நம்ம கார். ஓகே, கிளம்புறோம். சீக்கிரட் ஏஜென்ட். சீக்கிரட் ஏஜென்ட் ஃப்ளைட்லலாம் போகிறான். இருங்க இப்போதைக்கு நம்மகிட்ட காசு இல்லை. நம்ம சீக்கிரட் பிச்சைக்காரனாக இருக்கான். பிச்சைக்காரனா நம்ம 10,000 ரூபா வச்சுருக்கான் நம்ம வெஹிக்கிள். இதெல்லாம் நிறைய மிஷின் முடிச்சு. என்னடா நான் ஒழுங்காக ஓட்டினா அவனுங்க வந்து அடிக்கிறாங்க. தள்ளி போங்கடா. இல்லை, நம்ம காசு சம்பாரித்து அடுத்த இதில் பெரிய ஆள் ஆகிடும். சரி, தள்ளிப்போ. அப்புறம் இடிச்சிட்டா உடனே போலீஸை கூப்பிடுவீங்க. ஒழுங்கு கற்றுக்குங்க. ஒழுங்காக ஓட்ட விட்றாங்களா? இந்த பைக்கை பார்த்தாலே ஒரு இடிக்கணும்னு தோணும். அது எனக்கு மட்டும்தான் தோணுதா எல்லாருக்கும் தோணுதான்னு சொல்லுங்கள். அவனை இடித்தாதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவன் என்ன வந்துடுச்சு, அவன் கார்லேருந்து அவனே வெளில வந்து அவனே செத்துட்டான். நான் பொறுப்பு கிடையாதுப்பா இதுக்கு. நைட் டைம் ஆகுது, சீக்கிரம் வண்டி எடுக்கணும்டா. நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சில் போகிறோம். எவனும் கொடுக்காதாதீங்க. வேணும்னு இடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. போலீஸ் மட்டும் கூட்டு விட்றாதீங்க.
ட்ரிஃப்ட் போடலான்னு பார்த்தா ட்ரிஃப்ட் போட முடியல. ஓ தலைவரே மெயின் ரோடை பிடிச்சோன்னா அப்படியே சருன்னு போயிடலாம். பார்த்தீங்களா பக்கா ட்ரிஃப்ட்டு. அந்த போர்டு இல்லைன்னா அப்படியே போயிருக்கலாம். நம்ம உள்ளே வச்சு ஓட்டி பார்ப்போமா? ரொம்ப நாள் ஆச்சு. ஜேம்ஸ் பாண்ட் வராரு தள்ளுங்க. ஜேம்ஸ் பாண்ட் இல்லை, ஏஜென்ட் 157. எஸ்எஸ் கேமிங் 157 இருந்தது, இப்போ ஏஜென்ட் 157 மாறிடுச்சு. ஷார்ட்கட்டுக்கு அந்த பக்கம் ஷார்ட்கட் இல்லை, தள்ளுங்களா. வந்தாச்சாடா இடத்துக்கு. என்னடா இந்த பக்கம் ரோடு காட்டுது. இரு வெட்டிஸ். கரெக்டான இடத்துலலாம் பார்த்துருக்கோம், இல்லைனா சுற்றின்னு வந்திருக்கோம். அப்படியே ஒரு ரைட் டர்ன் எடுத்தால் முடிஞ்சிச்சு வேலை. ரைட் பார்த்தல பக்கா ட்ரிஃப்ட்டுப்பா. இங்கே அவனுக்கு ப்ளூ கலரை காட்டுது. யார் இவன்? போகிற வேலை. டே கார் நேராக கார் ஒரே கார் தான் இருக்குது நம்மக்கிட்ட. புல்லட் ப்ரூஃபான்னு கூட தெரில. நீ ப்ளூ கலராக எவனும் போகிறானா? என்னடா அது நமக்கு தாங்க. அந்த வண்டியை நான் கொள்ளடிக்கணுமா? ஓ பேங்க் வண்டியா? இப்போ பாருங்கள், சீக்ரெட் ஏஜெண்டாக இருக்க போகிறேன் நான். ஸ்டிக்கி பாம்பு இருக்காடா சைலண்ட்டாக. இவன் வேற பின்னாடி வரானே, உன்னை துரத்தி விடணும். நைஸாக ஸ்டிக்கி பாம்பை போட்டு போட்டாச்சு. எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் பாட்டுக்கு வேடிக்கை பார்க்க வந்தேன். ஐயா தண்ணிக்கு அனுப்பட வந்தேன். இரு போலீஸ் இன்னும் வரல. சீக்கிரட் ஏஜென்ட் இந்த நம்ம இங்கே காட்டுவோம். எத்தனை பேர்? 2 பேர். பட்டு ஐயோ பார்த்துட்டானுங்கடா. 10,000 ரூபா இருக்கு. அந்த ட்ரெயின் வருது. சீக்கிரம் போ. பக்காவா ட்ரெயின் கிட்ட தப்பிச்சாச்சு. இப்போ எடுங்க, எவ்வளோ காசு வந்திருக்கு? 6,457. சரி, கார் கொஞ்சம் வந்துச்சு. நம்ம வந்த வேலையை பார்ப்போம். வண்டி எடு. நிலா இவ்வளோ பெருசு இருக்கு. இவன் வேண்டாம் ட்ரெயின் ட்ராக்கில் மாட்டி நிற்கிறான். முட்டிக்கிறான் அவங்க ட்ரெயினில். அவன் ஷார்ட்கட் இருக்குமா? அப்படியே மிரள போகிறான். இல்லை என்னடா எங்கே இருந்துடா வரான் அப்படின்னு. பள்ளத்தாங்க உங்கிறாடே. நல்ல காரணம் எடுத்துன்னு வந்தேன் ஒன்று. அந்த பேரை காப்பாது, ஜேம்ஸ் பாண்ட் காரணம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எது அதுதானே அந்த இடம். பொறுமையாக பதுங்கி போகும். இங்கே பார்த்தா அந்த வெட்டு வைக்கிறானுங்களே நம்மளுக்கு. போலீஸ் வந்துச்சுரா. இது குதிச்சு போக முடியாதாடா. போலீஸ் அப்படி வரான். ஓடு. ஐயோ அவன் கார் வேறு எங்கே நிற்குதுன்னு தெரில. அந்த பக்கம் தான் ஒரே வழி போட உள்ளே போகிறதுக்கு. தள்ளுங்களா. டேய் சார். நீ அழிக்கிறதுக்காக வந்த அசுரனா, நான் காக்கிறதுக்காக வந்திருக்க. சரா பொத்திட்டு போடா. கண்ணெடு. போலீஸ்காரா பாய். இருக்கான். திருப்பி வண்டி அவுட் ஆகக்கூடாது. அவ்வளோதான், வெடிச்சு சேதாரங்கள்லாம். தள்ளி போடா. ஜோஜோ சீக்கிரம் டைம். வண்டி புகையுதுடா. டே இது ஒரு வண்டி. இது எடுத்துன்னு வரணும் பாரு. என்ன சொல்லணும், அப்படியே வழிக்கினே போகுது ஒரு பக்கம். அவன் சொன்ன கார் எங்கடா இருக்குது? இதுதான் அவன் காரு. கண்டிப்பாக இந்த மாதிரி மட்டமான காருக்கெல்லாம் எவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தான். இவனுங்க வேற ஒன்று வருங்கடா.
இவங்க இறங்கி முடிச்சுட்டு வந்தால் சரிப்பட்டு வரும் போல். மரியாதையாக ஓடி போயிடுங்கடா. ஏய் எங்கடா இருக்கீங்க தள்ளுங்கடா. ரயில் கன் தான்டா உங்களுக்கு. ஏய் ஹெலிகாப்டர் சதறிப்போ. அடுத்து அவன் நீ தானே அவுட்டு. ஏய் எரிஞ்சிடாதடா. அடுத்து வேறு எவனா வரீங்களா? வாங்க. இவனுங்களாம் ஷார்ட் கனுக்கு சொல்கிறது ஒரு தனி இது தெரியுமா உங்களுக்கு? பாருங்களேன், அப்படியே வைக்கிறேன்னா அப்படியே தமால். ஏய் போடா. வேறு எவனா இருக்கீங்களாடா? வேறு எவனும் இல்லை. ஏய் புகாட்டிடா. புகாட்டி இது என்ன புகாட்டி? இது புகாட்டி மிஸ்ட்ரையலோ எதுனே கண்ணாடி அடி வாங்கிக்கிறது. கலர்லாம் பக்காவாக இருக்கே. ஹெலிகாப்டர் வரியா? என்கிட்ட ஹெலிகாப்டரா? இரு ராக்கெட் லான்ச் வச்சு முடிக்கிறோன்னு. குறி பாருங்க, சுடுங்க டமால். வேறு எவனா ஹெலிகாப்டர் வரீங்களா? ஏய் வாடா. அவ்வளோதான், அவுட்டு. கிளம்பு. லைட்டை போடு. ஏய் பக்காவாக இருக்கு வண்டி. வண்டி எடுத்தாச்சு, சீக்கிரம் கிளம்பி போகிறாரு. கமான் மைக்கேல் ஏஜென்ட் 157 பார்த்தீங்களா? 360 விஷுவல் சஸ்பெக்ட் முட்டிக்கினாரு. சஸ்பெக்டை காப்பாற்றுங்க. அடங்க போடா. ஆறு நெல் இந்த வண்டியில் இரு. ஆறு நினச்சி ஏதோ பாட்டு பாடுறா கேவலமா. இப்போ பாருங்கள், ஃபுல் ஸ்பீடில். இப்போ நம்ம எங்கே போனோம்னு மார்க் பண்ணிட்டு நம்ம சருன்னு போய்டும். எங்கடா போனோம்? இங்கே தான் டெலிவரி. எங்கடா டெலிவரி? இங்கே தான் டெலிவரி. இவ்வளோ தூரம் நம்ம தாண்ட வேண்டியது இருக்குது. போங்க. ரோடு வந்துச்சு. இருக்கானுங்க. கிளங்குடா. போ. ஐயோ முண்டாயிரு பஞ்சர்ரா. ஐயோ என்ன பஸ்ஸு தப்பிக்கணும். அப்புறம் நான் வந்து எங்க இருந்துடா வருவீங்க நீங்களா? ஐயோ அப்பளம் மாதிரி நொறுக்கிறானுங்களே. From the beginning, I'm saying he's saying no, like a mosquito shouting near my ear. மேலே ஏறா. போ தப்பிச்சு நம்ம ஓரமாக போயிடும். ஃபஸ்ட்டு ஒன்கிட்ட தப்பிக்கணும், அது ஒரு பெரிய விஷயம். ஹெலிகாப்டர் இல்லைன்னா தப்பிச்சிடலாம். ஹெலிகாப்டர் இருக்கே. சஸ்பெக்ட் லொக்கேட்டட். சஸ்பெக்ட் ஏன்டா துரத்துறீங்க? சஸ்பெக்டை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அவன் வேலையை முடிச்சுட்டான், காசு வாங்கி போயிடுவோம்டா. உங்களுக்கு இடம் பண்ணாலும் காசு கொடுப்பாங்களா? நீங்கள் பண்ண தப்பு இல்லை. வண்டி இவ்வளோ அடி வாங்கி இன்னும் போக வராமல் இருக்குது. இதே தம்பி இப்போ பாரு ஃபுல் பூஸ்ட்டு விட மாட்டானுங்க. என்ன திருப்பு. ஏய் நான் திருப்புடா. ஐயோ வண்டியில் பெட்ரோல் ஊற்றுதுடா. பாருங்களா, அடியில் பெட்ரோல் ஊற்றுது. ஐயோ இங்கே எங்கேயா சர்வீஸ் கடை இருக்காடா? சர்வீஸ் கடை நிறுத்து. உன் வண்டியை சர்வீஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும் போல். சர்வீஸ் பண்ணால் போலீஸ் போகணுமேடா. பத்திக்கிச்சுரா. இரு. ஐயோ பத்திக்கினே எரியுதுடா. வெடிச்ச வண்டியை சர்வீஸ் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன் அந்த கடையில். என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எருமா. ஓ மை காட். இப்போ நம்ம அந்த வெடிச்ச கார் எடுத்துன்னு போய் சர்வீஸ் கடையில் விட்டு சரி பண்ண வைக்கணுமா? வசதியாக இருக்கும். ஒரு சீக்கிரட் ஏஜென்ட் எப்படி நான் ரோட்டில் நடக்க விட்றீங்களே, உனக்குலாம் ஒரு மாதிரி இல்லை. டேய் வண்டி குடுறா.
வண்டி கேட்குறேன், வண்டி கொடுக்காம. வாடா 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 வாடா. டேய் நிறுத்துறா நிறுத்துறா, வண்டியை நிறுத்துறா. இவ்வளோ நேரம் நீ ஓட்டினது போதும், எனக்கு வண்டியை கொடு. நக்கல்யா அவனுக்கு. இங்கே தான் எங்கேயோ கிடக்கும் நம்ம வெடிச்ச வண்டி. எங்கே வெடிச்சது வேறு தெரியல. எங்கடா வெடிச்சது வண்டி? A few inches later. கார் இங்கே தான் எங்கேயோ வெடிச்சு கடந்தது. அந்த கார் வேணை எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க, அது கேட்காதீங்க. அது திடீர்னு காணாமல் போச்சு. அப்புறம் இந்த 2 காரும் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சும்மா வந்திருந்தேன், திடீர்னு 2 எங்கே தான் வந்துச்சு. இப்போ நம்ம வெடிச்சு போன புகாட்டி எங்கடா இருக்குது? ஐயோ கரிஞ்சு போய் தீஞ்சு கருவாடாக கிடக்குதே. ஆஹா மொத்தமாக தீஞ்சிச்சு. இப்போ இது கூட்டின்னு வர டோ ட்ரக் தான் வேணுமா? டோ ட்ரக் நான் எங்கே போய் தேடுவேன்? ஏய் டோ ட்ரக் எங்கே வருவியா? டோ ட்ரக் டோ ட்ரக். A few moments later. இவனுங்க யாரா அவனுங்க? ஏய் போடா வெளியே போடா இருக்கு. போடுங்கடா. வந்துடுவாங்க. வண்டி எங்கன்னு காணும், நான் தேடி நிற்கிறேன். வந்துட்டானுங்க அவனுங்க. பக்கா. சரி இப்போ சர்வீஸ் கடை எங்கே பாருங்க? சர்வீஸ் கடை அப்படியே இந்த போனீங்கன்னா இருக்குங்க. வரலாம் வரலாம் வரலாம். டே இரு சர்வீஸ் கடை அந்த பக்கம் இருக்கு. போகலாம். என்னடா வண்டி சீசா ஆடுது? ஏய் வண்டி அவுத்துக்கிட்ட போகுதுடா. அதோ சீசா தீஞ்சி போன புகாட்டி 8 போயிட்டு இருக்காரு. பின் டயர் மட்டும் சுற்றுது, முன் டயர் சுற்றலை. அது ஏன்னு எனக்கு தெரியும், ஏன்னா தூக்கிட்டு இருக்குல்ல, அதனால தான். செம காமெடி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லி. அப்படி ஒன்றும் காமெடி இல்லைன்னு எனக்கே தெரியுது. சொன்னா சொன்னேன். இந்த பக்கம் ரெடி பண்ணியாச்சு. அவன் கொடுத்த மாதிரி அதே கலர் எல்லாம் மாற்றிட்டோம். என்ன எக்ஸ்ட்ரா மாற்றிருக்கோன்னா ஹார்னை மட்டும் மாற்றிருக்கேன் எக்ஸ்ட்ரா. ரெடி ஆஃப் ஆகும். அது பண்ணுங்க. சூப்பராக இருக்குல்ல ஹார்னை? இப்போ வண்டி டேமேஜ் ஆகக்கூடாதுல்ல அவனுக்கு. இதுதான் ஆவலை, பயப்பட வேணாம். இன்வெர்ட் அடிக்காமல் போகிறேங்க. ஆறுநடி நூறாடே. பொறுமையா மெதுவா. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? காரோட ஓனர்கிட்ட போகிறோம். எங்கே போகிறோம்? பைக் இடிக்கணுமே நான். ஆனால் வண்டி இடிக்கூடாதே, என்னை கட்டுப்படுத்திட்டான் பைக்காரன். இரு வந்து உன்னை இடிச்சிக்கிறேன். ஓகே சந்தில் போக முடியுமா? ஐயோ இவன் செத்தது எனக்கு கவலை கிடையாது. என் வண்டிக்கு ஏதாச்சா? நல்ல வேலை உன்னாவோட நல்லா ஸ்ட்ராங்கா. எங்கடா வரீங்க? வண்டிக்கு தான் ஆவலை. நம்ம பார்த்துக்கங்க. இந்த பக்கம் ஓனரே. ஏய் வண்டி வருது, கண்ணு தெரியலையாடா உனக்கு? ஓட்ட தெரியாத உனக்கு? என்ன திட்டுறது? உங்க தாத்தா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வண்டி ஓட்டுறேன். தள்ளு வந்தாச்சா அடுத்து வந்தாச்சா? ஏய் நோரா, அறிவு கட்டணே. கண்டிப்பா எங்க வீட்டுல வரீங்களாடா? எப்படியா ஓட்டுற? ஓட்ட தெரியாத உனக்கு? என்ன பிரேக் புகாட்டி பிரேக் பிடிக்க மாட்டேன் ஒழுங்கா. யாரை திட்டுறாங்க நம்ம. சிட்டிக்குள்ள வந்துட்டோம். அப்படின்னா இன்னும் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஓ சந்தில் பூந்து ஓடணுமே.
சொல்லாமலாம் திரும்புகிறாங்கண்ணா இந்த ஊரில். வந்தாச்சா? இந்த டேர்னிங் தான் நினைக்கிறேன். ஏய் அறிவில்லாத நான் வெளில வந்தேன்னா நீ போ காலி. நீ வெளில நம்ம வெளில தான் இருக்கான். வெளில இருக்கான்டா அவன். நீ உள்ள வா பின்ன. உள்ள வரமாட்டான். ஓகே வந்தாச்சு. எங்கடா ஓனர் எங்கே இருக்கீங்க? தள்ளுறா டேய். நடு ரோட்டில் 4 வண்டி வருது. சரிங்க, அழகாக பார்க் பண்ணிட்டு போவோம் நம்ம. வந்தாச்சு. இப்போ போய் நம்ம ஓனரை பிடிப்போம். ஓனர் டேய் ஏஜென்ட். நான் தான் ஏஜென்ட் 157. அவனை கேட்டேன் நான். இப்போ அவன் பேர் என்னன்னு கேட்கல. பேர் என்னன்னு கேட்கலாம வேலையை முடிச்சுக்கிறோம். டேய் ஒன்று தான்டா. ஹலோ சார், உங்கள் காரை பக்காவாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு. கீழே தான் நிற்குது, வேணா கூட செக் பண்ணிக்கலாம். புகாட்டி கார் நீங்கள் சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தாலும் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். சூப்பராக எடுத்தாச்சு. போலீஸ் தான் தோர்த்துச்சு. ஏன் லேட்டுன்னா நான் எடுத்துன்னு வந்துட்டேன் நேற்று. ஆனால் வீட்டில் கொஞ்சம் படுத்து தூங்கிட்டேன். அதான் இன்றைக்கி காலையில் எடுத்துன்னு வந்தேன். அதான் சார். ஓகேவா சார்? காசு மட்டும் சீக்கிரமாக போட்டு விட்ருங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிப்பா. காரை பக்கமாக எடுத்தாங்க சொன்ன மாதிரி எடுத்தாங்க கொடுத்துட்டேன். கொஞ்சம் என்ன ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு. சரி அதான் வண்டி ஓடிச்சு இல்லை பரவாயில்ல விட. சரி எனக்கு என்ன ஜுரம் அடிக்குது. நான் காரை எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு போகணும். சரி நான் காரை எடுத்து வீட்டுக்கு போகிறேன். அவன் காசை போட்டு விட்றேன். சரி நீ போய்ட்டாப்பா. ரொம்ப நன்றிப்பா. HN 157. வேறு எதாவது வேலை இருந்தால் நான் உனக்கு கண்டிப்பாக சொல்லி அனுப்புகிறேன். ஓகே பாய், நீ வீட்டுக்கு போ. சரியா? போய்ட்டு வா. சரிப்பா போப்பா. ஓகே சார், நான் போய்ட்டு வரேன். நீங்கள் இருமினேங்கிறீங்க. போய் மரியாதையாக மாத்திரை போட்டு தூங்க வீட்டுக்கு போய். ஓகே பாய். டடான் வெற்றிகரமாக ஒரு இடம் முடிச்சாச்சு. அவன் காசை போட்டானா? போட்டிருக்கு. நம்ம படி இறங்கிறதுக்குள்ளே போகணும். இல்லைன்னா அவனை போட்டிருப்பேனே நான். ஒரே போட்டானா? போட்டுக்கிறான். 14,000. 10 மில்லியன் தானே சொன்னா? 10 மில்லியனா 1s 10s 100s 1000 10,000 lakh 10 lakh crore. எத்தனை 1s 10s 100s 1000 10,000 lakh 10 lakh crore. 1 கோடி இருக்குது. 1 கோடி 100 லட்சம். 10 லட்சம் தான் 1 மில்லியன். அப்போ 10 மில்லியன் 100 லட்சம் ஈக்குவல் டு 1 கோடி. 1 கோடியை தாண்டா அவன் 10 மில்லியன் சொல்லிக்கிறான். ஸ்ட்ரெயிட்டாக 1 கோடி தான். இந்த மேக்ஸ் டென்ஷனே வந்துருக்கு. சரி ஓகே கொடுத்தாச்சு. அவன் இன்னும் வந்து எடுக்கல காரை. நம்ம எடுத்துன்னு போயிடுவோமா? அப்படிப்பட்ட கேவலமான ஆள் நான் கிடையாதுப்பா. வேறு ஆளை பாருங்கள். நம்ம வேறு நல்ல காரை எடுத்துன்னு போவோம். இன்ஃப்ரானஸ் யாரும் பார்க்கல. திறந்தா இருக்கேன். ஜாலி வண்டி ஏடுறான். நோ ரேடியோஸ். பிளாக்கு வெட்டிக்கணும் முடிச்சாச்சு. மிஷினை நம்ம மிஷின் பாஸ்ட் ஆகிட்டோம். நம்ம வந்து வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய் தூங்குறோம். டை சரிங்க. இந்த ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு நம்ம பேசுவோம். டேய் போலீஸ் துரத்துறான்டா அவனை. பிடிங்க போலீஸ். நானா பிடிச்சிடுவா போலீஸ். ஐயோ எனக்கு போலீஸ் வந்துட்டான்டா. டேய் அவனை தான்டா பிடிக்க போனா. அவனை போய் போடுறா. டேய் போடா. நான் பிடிச்சேன் அவனை. வேலைக்கு ஆகாது இது. நம்ம போயிடுவோம். கீழே போடா. நீ இறங்க. ஓகே காய்ஸ், இங்கே ரொம்ப கலவரம் பயங்கரமாக இருக்குது. சூழ்நிலை மாறிக்கொண்டு இருக்கிறது. நம்ம ஒரு எண்டிங் போட்டுருவோம். எண்டிங் ஒரு நல்ல லொக்கேஷன். இது நல்ல லொக்கேஷன் தான் நினைக்கிறேன். மேலே ஏறுவானாடா? மேலே ஏறுவாடா? டே எண்டிங் ஸ்பாட் ஒன்று கிடைக்குங்களா? ஒரு வெளிச்சமாக இருக்காங்க. போவாங்க. இது நல்லா ஸ்பாட்டாக இருக்குது. ஓகே நம்ம இந்த வீடியோ தான் முடிச்சிக்கலாம். இந்த சீக்ரெட் ஏஜென்ட் 157 எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு புதுசாக இந்த மாதிரி இது வேணாலும் சொல்லுங்கள், அதையும் பண்ணலாம். அதையும் கமெண்ட் பண்ணி விடுங்க. போலீஸும் போயிட்டானுங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் SS Gaming 157. நான் அவங்க SS. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருங்க. பாய்.